கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இந்த மாலை வேளையிலே வேதாகம வகுப்பில் பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. அன்பானவர்களே, நாம் இந்த நாளிலிருந்து நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து ஒவ்வொரு வேதாகம வகுப்பிலும் நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடந்த நாட்களிலே எந்த புத்தகத்தை குறித்து தியானித்தோம்? யோனா தீர்க்க தரிசன புத்தகம். நம்ம யாவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு புத்தகம். சிறு வயதிலிருந்து நாம் அநேக முறை கேள்விப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். அதில் இருக்கின்ற ஆண்டவருடைய சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த நாளிலே நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்த ஒரு முகவுரையை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் வைப்பதற்கு ஆசிக்கின்றேன். அடுத்த வகுப்பிலிருந்து நாம் ஒவ்வொரு வசனமாக தியானிப்போம். இந்த நாளிலே ஒரு முகவுரை பிரசங்கமாக நாகும் புத்தகம் ஏன் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, யார் அதை எழுதினார், எந்த சூழலில் இந்த புத்தகம் எழுதப்பட்டது, இந்த புத்தகம் எழுதப்பட்ட வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறதை குறித்து ஒரு சில நிமிடங்கள் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த நாகும் புத்தகத்தை எழுதிய ஆசிரியரை குறித்து நாம் பார்ப்போம். நாகும் புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் யார்? நான் இப்போ கொஸ்டின் கேட்டேன். நாகும் புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் யார்? அந்த புத்தகத்துல முதல் வசனத்திலேயே இருக்கிறது. யார் எழுதுனா? நாகூமின் தரிசன புஸ்தகம். இதை சொல்றதுக்கு இவ்வளவு தரம் யோசிக்கீங்களே. நாகும் புத்தகத்தை எழுதியது யார் தான்? நாகும். சரியா? இந்த நாகும் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி நாம் சற்று கேள்வி கேட்டு பார்ப்போம் என்றால், நாகும் என்பவரை குறித்த ஒரு தெளிவான வரலாற்று காரியங்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஏனென்றால் அவருடைய ஊர் என்ன ஊர் போடப்பட்டிருக்கிறது? 1வது வசனத்தின் பின்பாகத்தை பாருங்கள். எல் கொசான் ஆகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். எல் கொசான் அப்படிங்கிறது அந்த நாகூமினுடைய ஊரின் பெயர். சரியா? நாகூமினுடைய தகப்பனார் பெயர் கிடையாது. நிறைய பகுதிகளிலே வேதாகம புத்தகத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துவதற்கு தகப்பனார் பெயர் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். இன்னாருடைய குமாரன், இன்னாருடைய குமாரனாகிய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஆனா நாகும் புத்தகத்துல எல் கொசானாகிய நாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல் கொசா அப்படிங்கிறது ஊரின் பெயர். எல்கோஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த எல்கோஸ் அப்படிங்கிற இந்த ஊர் எங்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் என்றால், அதற்கும் ஒரு தெளிவான விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. இருந்த போதிலும் சில வேத அறிஞர்கள் அது எங்கு இருந்தது என்று சொல்லுகிறார்கள் என்றால், டைகிரிஸ் என்று சொல்லப்படுகிற நதிக்கு கிழக்கே இருந்த ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த எல்கோஸ் அப்படிங்கிற இந்த ஊரானது கலிலேயா பகுதியை சார்ந்த ஒரு ஊர் என்று சொல்லுகிறார்கள். மெசொப்பொத்தேமியா பகுதியில் இருக்கின்ற ஒரு ஊர் என்று சொல்லுகிறார்கள். இப்படி வேத அறிஞர்களிடையே நிறைய முரண்பாடான கருத்துக்கள் காணப்படுகிறது. ஆனா எது எப்படியாயினும் இஸ்ரவேலருடைய பகுதியில் இருந்த ஒரு ஊர் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாய் புலப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த பகுதியில் இருந்த ஒரு ஊர். நாகும் என்பவர் ஒரு இஸ்ரவேலன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாய் புலப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக இந்த நாகும் அப்படின்னா என்ன அர்த்தம், நாகும் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், ஆறுதல் அப்படின்னு சொல்லி பொருள். ஆறுதல். நாகும் என்றால் கம்பேஷன் அல்லது கன்சோலேஷன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆறுதல் அப்படின்னு சொல்லி பொருள். இந்த புத்தகத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, அசீரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகராகிய நினிவேயின் அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த நினிவேயின் அழிவு யாருக்கு ஆறுதலாய் காணப்படும் என்றால், இஸ்ரவேலருக்கு ஆறுதலாய் காணப்படும். ஏன்னா இந்த நினிவே அசீரிய மக்கள், அசீரிய சாம்ராஜ்யம் அநேக முறை இஸ்ரவேலர்களை துன்பப்படுத்தியது. குறிப்பாக மனாசே ராஜாவினுடைய காலத்திலே பார்ப்பீர்கள் என்றால், அசீரிய ராஜா அந்த இஸ்ரவேலர்களை சுற்றி வளைத்து
படையெடுத்து வந்ததை நம்ம வேதாகமத்துல பார்க்க முடியும். இப்படி அசீரியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக அநேக முறை தலையெடுத்ததினால கர்த்தர் அநேக முறை அசீரியர்களை காப்பாற்றினார், அநேக முறை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆனா இந்த அசீரிய மக்கள், இந்த நினிவே மக்கள், அவர்கள் செய்த தவறுகளின் நிமித்தம் இந்த நினிவேக்கு அழிவை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். இதை கேள்விப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு அது ஒரு ஆறுதலாக அமைந்தது. ஆகவேதான் நாகும் புத்தகம் ஒரு ஆறுதலின் புத்தகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த நாகும் தீர்க்கதரிசியோடு வாழ்ந்த மற்ற தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் சொல்லி பார்த்தோம்னா ஆபகுக், செப்பனியா, இன்னுமாக எரேமியா, இவங்க மூவருமே நாகும் தீர்க்கதரிசியோடு வாழ்ந்த சம காலத்து தீர்க்கதரிசிகள். ஒரே காலத்திலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இல்லைன்னா 30 ஆண்டுகள் முன்பின் இருக்கும். ஒரே நூற்றாண்டுகளில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இந்த இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக எழுப்பப்பட்ட ஒரு மனிதன்தான் நாகும். இன்னும் ஒரு வேத அறிஞர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாகும் என்பவர் இஸ்ரவேல் இராணுவ அதிகாரி அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதற்கு ஒரு தெளிவான வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் அந்த வேத அறிஞர் இவ்வாறாக சொல்லுகிறார், நாகும் என்கின்ற அந்த மனிதன் இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய இராணுவ அதிகாரியாக வாழ்ந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். இதுதான் நாகும் தீர்க்கதரிசியினுடைய பின்னணியம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம் இதுதான். இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க போகக்கூடியது, இந்த புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? இந்த புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? அதை அந்த 1வது வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது, நினிவேயின் பாரம். அப்படின்னா இது யாருக்கு எழுதப்பட்டது? நினிவே மக்களுக்கு எழுதப்பட்டது. அப்ப அந்த நினிவே பட்டணத்தை குறித்து நம்ம அறியக்கூடிய முக்கியமான காரியம் இருக்கிறது. ஏற்கனவே யோனா புத்தகத்துல நம்ம நினிவே குறித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். யோனா புத்தகத்துக்கு பிற்பாடு சரியாக 103 ஆண்டுகளுக்கு கழித்து எழுதப்பட்டதுதான் இந்த நாகும் புத்தகம். சரியா? யோனா புத்தகம் எப்ப எழுதப்பட்டது என்றால் கிமு 700 இந்த நாகும் புத்தகம் எப்ப எழுதப்பட்டது என்றால் கிமு 663 எழுதப்பட்டது. கிமு 663 எழுதப்பட்டது. சரியாக 103 ஆண்டுகள் கழித்து, யோனா புத்தகத்துக்கு 103 ஆண்டுகள் கழித்து இந்த நாகும் புத்தகம் எழுதப்பட்டது. அப்ப கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைகளுக்கு அப்புறம் இந்த புத்தகம் நினிவே மக்களை பார்த்து எழுதப்பட்டது. நினிவே மக்கள் அசீரியா சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர் தான் நினிவே. சரியா? நம்ம இந்தியாவுக்கு தலைநகர் எப்படி டெல்லி இருக்கிறதோ, தமிழ்நாட்டுக்கு தலைநகர் எப்படி சென்னை மாகாணம் இருக்கிறதோ, சென்னை மாவட்டம் இருக்கின்றதோ, அதே போல நம்ம அசீரிய சாம்ராஜ்யத்துக்கு தலைநகராக இருந்ததுதான் இந்த நினிவே பட்டணம். இந்த நினிவே பட்டணத்திற்கு யோனா காலத்திலே ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நினிவே மக்கள் மனம் திரும்பும்படியாக யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதே போல மனம் திரும்பினார்கள். காலம் செல்ல 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 நினிவே மக்கள் திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்யக்கூடியவர்களாய் மாறினார்கள். கடவுள் எதை செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டாரோ அதையெல்லாம் மீறி செய்யக்கூடிய மக்களாய் வாழ்ந்து வந்தார்கள். தங்கள் மூதாதையர்கள் யோனா தீர்க்கதரிசி காலத்திலே வாழ்ந்த நினிவே மக்கள் கற்றுக் கொடுத்த யெகோவாகிய கடவுளின் பாதையை அவர்களுக்கு பின்பதாக வந்த தலைமுறை சந்ததி, அவர்களுக்கு பின்பதாக வந்த தலைமுறைகள் அதை விட்டுவிட்டது. ஆண்டவருடைய கட்டளைகளை மறந்து போனது, மனம் போனபடி வாழ்ந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவர் நாகும் தீர்க்கதரிசியை எழுப்பி, இந்த நினிவே மக்களுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் சொல், நினிவே மக்களினுடைய பாரம் அதிகமாகிவிட்டது, பாவம் அதிகமாகிவிட்டது, ஆக்கினை அவர்கள் மீது வரும், கடவுளின் கோபாக்கினை, கடவுளின் நியாய தீர்ப்பு, கடவுளின் ஜட்ஜ்மெண்ட் அவங்க மீது வரும் அப்படிங்கிறத நீ உரைத்து சொல் அப்படின்னு நாகும் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சூழலிலே எழுதப்பட்டதுதான் இந்த நாகும் புத்தகம். இந்த நினிவே பட்டணம் எங்கு இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கின்ற போது நினிவே பட்டணம் எங்கு இருந்தது அப்படின்னு சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர், அது அசீரியாவுக்கு
கிழக்கே ஓடும். அசீரியா போடப்பட்டிருக்கிறதா? அசீரிய ராஜ்யத்தினுடைய தலைநகர் தான் நினிவே. அப்ப நினிவே எங்கு இருந்தது அப்படின்னு சொன்னா, இதக்கேல் என்று சொல்லப்படுகிற ஆற்றுக்கு மேற்கு பகுதியில இருந்தது. அந்த ஆறானது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடக்கூடியதாய் காணப்பட்டது. ஆங்கிலத்திலே இதக்கேல் என்கிற ஆற்றுக்கு டைகிரீஸ் என்று பொருள். டைகிரீஸ் என்று சொல்லப்படுகிற ஆற்றங்கரை ஓரமாக இருக்கின்ற ஒரு பட்டணமாக இந்த நினிவே பட்டணம் இருந்தது. இந்த நினிவே பட்டணத்தை ஆண்ட செனகரிப் என்று சொல்லப்படுகிற சேனாகரிப் என்று சொல்லப்படுகிற ஒரு அரசன் நினிவே பட்டணத்தை மிகவும் பலம் வாய்ந்த பட்டணமாக கட்டி எழுப்பினான். நல்ல ஒரு வெல்த்தியான வளம் நிறைந்த பட்டணமாக, அங்கும் இங்கும் பெரிய பெரிய கட்டடங்களை எழுப்பி, கோவில்களை எழுப்பி, நிறைய இந்த பட்டணத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்த முடியுமோ, வணிக பட்டணமாக மிகப்பெரிய பட்டணமாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கட்டிய ஒரு ராஜாவாக சேனாகரிப் என்று சொல்லப்படுகிற ராஜா வாழ்ந்து வந்தான். இப்படி வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் தான் மக்கள் ஒரு பக்கம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல பெருகினாலும் கடவுளுடைய பார்வையில தவறு செய்யக்கூடியவர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதும்படியாக ஆண்டவர் நாகும் தீர்க்கதரிசியை எழுப்பினார். இது இந்த நினிவே பட்டணத்தை குறித்த ஒரு பின்னணியம். கடைசியாக இந்த புத்தகத்தை குறித்த ஒரு சில காரியத்தை சொல்லி இந்த முகவுரை பிரசங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். நாகும் புத்தகம் மொத்தம் 3 அதிகாரங்களை உள்ளடக்கியது. மொத்தம் 3 அதிகாரங்கள். ஒரு சிறிய புத்தகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சிறிய தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாகும் புத்தகமும் ஒன்று. மொத்தம் எத்தனை சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கிறது தெரியுமா? மொத்தம் எத்தனை சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கிறது? 12 சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கிறது. அதிலே இந்த நாகும் புத்தகமும் ஒன்று. இந்த நாகும் புத்தகம் ஆண்டவருடைய கோபாக்கினையை வெளிப்படுத்துகிற புத்தகமாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய கோபாக்கினையை வெளிப்படுத்துகிற புத்தகம். யாருக்கு கோபாக்கினை? நினிவே மக்களுக்கு. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தார்கள். ஆனா அதே வேளையில ஆண்டவருடைய ஆறுதல், ஆண்டவருடைய தேறுதல் யாருக்கு கிடைக்கிறது என்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு. ஏன்னா இஸ்ரவேல் மக்களை அநேக முறை இந்த நினிவே மக்கள், அசீரிய மக்கள் அடிமைப்படுத்தினார்கள், போரிட்டார்கள், இஸ்ரவேல் மக்களை துன்புறுத்தினார்கள். ஆகவே இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த புத்தகம் ஆறுதலாகவும், நினிவே மக்களுக்கு கோபாக்கினை நிறைந்த புத்தகமாகவும் இந்த புத்தகம் காணப்படுகிறது. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சுருக்கமான ஒரு முன்னுரை. இந்த கண்ணோட்டத்தோடு நாம் வருகின்ற நாட்களிலே இந்த புத்தகத்தை ஒவ்வொரு வசனமாக நாம் தியானிப்போம். நிச்சயமாக இந்த புத்தகத்தை தியானிக்கின்ற போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஒருவேளை இந்த புத்தகத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். 3 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. இந்த 3 அதிகாரத்துல உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் உங்கள் உள்ளத்துல எழும்புகிறதோ அதை ஒரு பேப்பரிலே நீங்கள் குறித்து வைத்து எங்களிடத்திலே கொண்டு வாருங்கள். உங்கள் கேள்விகளுக்கு பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நாங்கள் பதில் சொல்வதற்கு முயற்சிப்போம். நாம் இணைந்து கேள்விகளை கேட்டு இந்த வேத வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.